பேயுடன் சம்பந்தம். ஜுலிதா அசுரியரம் அருக்கதரோரிரம் இரம் கரம் பம்பம் இரம் ககம் பம்பம். குரிரோ என்கிற ஒரு மந்திரவாதி ஜுபிலே குகையில தீவிரமான தீட்சை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல பந்திக்கப்பட்ட ஒரு கர்ப்பிணி பெண் ரொம்ப பயத்திலேயே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அத பார்த்து அந்த மந்திரவாதி சந்தோஷமா இருந்த நேரத்துல அந்த கர்ப்பிணி பெண் அவளோட உயிரை விட்டுடுறா. அதனால வெளிய வர இருந்த அந்த கையே அப்படியே உள்ள போயிடுது. இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நான் எல்லாத்தையும் சரியா தான் பண்ணேன், ஆனா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அப்ப மந்திரவாதி யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல ஏதோ யாரோ பேசுறது கேக்குது. நீ நினைச்சது சாதிக்கணும்னா சிறந்த பெண் ஷம்பவபுரத்துல இருக்கா. அதனால வரப்போற ரிஸ்தக்கார நேரத்துல உன்னோட வேலைய முடி. உங்களுக்கு தேவையானதை நான் பண்ற மாதா. என் வேலையை நான் முடிக்கிறேன். இந்த உலகத்திலேயே சக்திசாலியா மாறுறேன். இப்படி இருக்கும்போது பேய கல்யாணம் பண்ணிக்கிட்ட கமலேஷ் ரூமுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருப்பாரு. அந்த நேரத்துல அவரு மல்லிப்பூ வாசனைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நான் கேட்ட உடனே ரொம்ப அழகான ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்குச்சு. நான் எவ்வளவு அதிர்ஷ்டக்கார பையன் அப்படின்னு கமலேஷ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. எவ்வளவு நேரம் ஆனாலும் பொண்ணு உள்ள வராத காரணத்தால அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரத்துல வீரையா உள்ள வராரு. அட இது என்னப்பா, நீங்க போய் பால் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக என்ன ஏதுனே தெரியாத ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அந்த பொண்ணை கேட்டா அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அட பரவாயில்ல விடுங்கப்பா, இனியில இருந்து அந்த பொண்ணுக்கு நாம தான் குடும்பம். அட போதும்பா உன் பேச்சலாம். இன்னும் ஏன்பா பொண்ணு வரவே இல்ல? பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்குங்களா? அதெல்லாம் இல்லப்பா, ஜோசிக்காரர் உன் ஜாதகத்தை பார்த்து இன்னும் 10 நாளைக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அதை கேட்ட உடனே கமலேஷ் பாவம் ரொம்ப சோகமாயிடுறாரு. இன்னொரு பக்கம் மேக்கப் போட்டு உட்கார்ந்து இருக்க பேய்க்கு அவங்க மாமியார் சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாங்க. ஆனா பிளேட்ல வெறும் காய்கறி மட்டும் இருந்ததால, இந்த காய்கறி இதெல்லாம் தவிர வேற எதுவும் சாப்பிட இல்லையா அத்தை? வேற என்ன வேணும்? கருப்பு கோழி கறி, அதோட ரத்தம், அதுக்கப்புறம் குதிரையோட சர்மம். அத கேட்ட உடனே அவங்க மாமியாரு ஷாக் ஆயிடுறாங்க. அத கவனிச்ச அந்த பேய் லைட்டா சிரிக்குது. ஐயோ சும்மா ஜோக் பண்ணாத்த, கவலைப்படாதீங்க. உங்கள மாதிரி நானும் சாதாரணமான மனுஷிதான். நான் என்ன பேயா அத சாப்பிடுறதுக்கு? அட ஒரு நிமிஷம், நான் பயந்தே போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு பேசி அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இருட்டான பிறகு அதோட நார்மல் ரூபத்துக்கு மாறி நடந்துகிட்டு இருக்கும் பேய். அதே நேரத்துல கமலேஷ் ராத்திரி ஆனதும் யாருக்கும் தெரியாம நடந்து வரான். இருட்டா இருந்த காரணத்தால முகம் அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பேய் பக்கத்துல அவரு போறாரு. ஏய் செல்லம், இங்கதான் இருக்கியா? உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன செல்லம், எதுவுமே பேச மாட்டேங்கிற? நமக்குள்ள எதுவும் நடக்கலன்னு நீ என்ன ரொம்ப கவலையா இருக்கியா என்ன? கமலேஷ் பைத்தியக்காரத்தனமா பேசினதுக்கு பேய் கோவமா அடிக்குது. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. அப்படியே அவளுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பேயோட திவ்யா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா வளர்த்துக்கிறா. அவங்க நடுவுல அந்த ரிலேஷன்ஷிப் கூட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இன்னொரு பக்கம் அந்த குரிரோ மந்திரவாதி பயணம் செய்து அவன் போக வேண்டிய கிராமத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். அப்படி அவன் ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே பார்லருக்குள்ள இருக்க கண்ணாடிங்க ஒடிஞ்சு போயிடும். பயப்படாத திவ்யா. என்ன இது, கண்ணாடி எல்லாம் தானே ஒடிது? ஏதோ சின்ன பூகம்பம் மாதிரி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நீ பயப்படாத. சரி, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன். சரியா? நான் உன் கூட வரவா திவ்யா? இல்ல பரவாயில்ல, நான் போயிடுறேன். 2 பேரும் பேசிக்கிட்டே அங்க இருந்து வெளியே வராங்க. கொஞ்ச தூரத்துல இருந்து அந்த மந்திரவாதி அவங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த மந்திரவாதியோட கண்ணு பேய் மேல பட்டதால அந்த பேய்க்கு ஏதோ வலி ஆரம்பிச்சிடுது. அப்புறம் திவ்யாக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. கொஞ்ச நேரத்துல அந்த மந்திரவாதி அங்க இருந்து மாயமாயிடுறாரு. அதுக்கப்புறம் பேயி நார்மலா மாறிடுது. இப்ப நீ எப்படி இருக்க? பரவாயில்ல திவ்யா, நீ கிளம்பு. சரி பத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இன்னொரு பக்கம் வீட்ல சந்தோஷமா உட்கார்ந்து இருக்க வீரையா கிட்ட பையன் கமலேஷ் வராரு. அப்பா, நாட்கள் நிஜமா ரொம்ப மெதுவா போயிட்டு இருக்குல்லப்பா. அட உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ காலையில இருந்து இதையே சொல்லி சொல்லி கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. அதான்ப்பா, பூசாரி சொல்லியிருந்தாருல அந்த 10 நாட்கள், அது எப்ப முடியும் தான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் பூ வச்சு நல்லா பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா? அட எதுக்குடா இவ்ளோ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க? எப்பவும் அதே நினைப்புல தான் இருப்பியா? எந்த நேரத்துல எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். இப்ப நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு வீரையா திட்டினதால கமலேஷ் அங்கிருந்து போயிடுறான்.
இன்னொரு பக்கம் மந்திரவாதி கல்லறையில உட்கார்ந்து மண் பாத்திரத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப மந்திரவாதியோட கையிலிருந்து ரத்தம் வந்து அந்த மண் பாத்திரத்துக்குள்ள விழுது. அதுக்கப்புறம் மந்திரவாதி அவனோட தலைமுடி, அதுக்கப்புறம் அவனோட சர்மம் எல்லாமே எடுத்து அந்த மண் பானைக்குள்ள போடுறான். என் கோரிக்கை நிறைவேறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன தடுக்கவே முடியாது. அப்படியே அந்த மந்திரவாதி ரொம்பவே சந்தோஷப்படுறான். 2 நாள் ஆன பிறகு அமாவாசை கூட வந்துடுது. தினமும் வர மாதிரியே திவ்யா அன்னைக்கு கூட பேய பார்த்து பேசிட்டு போலாம் அப்படின்னு போய் பேய்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திவ்யா பேய்கிட்ட பேச முடிச்ச உடனே வீட்டுக்கு தனியா அங்க இருந்து கிளம்புறா. என்னவோ பேய் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதா எல்லாம் விசித்திரமா இருக்கு. அசல வசல பலபம்பம், அசல பசல பலபம்பம்பம். யாரது? திவ்யாக்கு மனசுல ஒவ்வொரு நிமிஷமும் பயம் ஜாஸ்தி ஆகுது. சரி, எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போறா. போற நேரத்துல அவளுக்கு எதிரில அந்த மண் பானை இருக்கும். அத பார்த்து என்ன இது அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல அதுக்குள்ள இருந்து ஒரு புகை வந்து அவ மயங்கி விழுந்துடுறா. மாதா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். இனிமேதான் காரியம் நிறைவேற போகுது. அதுக்கப்புறம் மந்திரவாதி 2 நாளைக்கு முன்னாடி தயார் செய்த அந்த திரவியத்தை திவ்யா கிட்ட குடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி அங்கிருந்து மாயமாயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திவ்யாக்கு நினைவு வருது. அப்புறம் எந்திரிச்ச பிறகு என்ன ஆச்சு ஏதுச்சுன்னு தெரியாத திவ்யா சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறா. என்னம்மா இவ்ளோ நேரமா எங்க சுத்திட்டு வந்துட்டு இருக்க? எனக்கு ஏதோ தெரியலம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாம நாளைக்கு பேசிக்கலாம். சரி வா, சாப்பிட்டு தூங்கு. வேணாம்மா, எனக்கு பசி இல்ல. பாலாவது குடிச்சிட்டு படுமா. சரி அம்மா, நான் என் ரூம்ல இருக்கேன், பால் சூடு பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவளோட ரூமுக்கு போயிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மா அவளுக்காக பாலை கொண்டு போய் குடுக்கறாங்க. அப்புறம் பாலை அவளுக்கு கொடுத்துட்டு அவங்க அம்மா கிளம்பின பிறகு அவ பாலை குடிக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த நேரத்துல அவளுக்கு அந்த பால் வாசனை கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால பாலை கூட குடிக்காம பக்கத்திலே வச்சுட்டு தூங்கிடுறா. என்னங்க, உங்களுக்கு நம்ம பொண்ண பத்தி கொஞ்சமாவது யோசனை இருக்கா? இப்ப என்னாச்சு லட்சுமி? என்ன ஆச்சுன்னு என்னங்க கேக்குறீங்க? நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போயிடுச்சுங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? தெரியுமா, நான் கல்யாண புரோக்கர் கிட்ட போய் நம்ம பொண்ணோட கல்யாணத்தை பத்தி விசாரிச்சமா. அப்படியா? ஏதாவது சம்பந்தம் பாத்தீங்களா? இல்ல லட்சுமி, ஏதாவது சம்பந்தம் வந்தா சொல்றேன்னு சொல்லிருக்காரு. இந்த வருஷத்துக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டா நம்ம அப்புறம் நிம்மதியா இருக்கலாங்க அப்படின்னு திவ்யா பத்தி அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. இன்னொரு பக்கம் மந்திரவாதி கல்லறையில உட்கார்ந்து மந்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. துளுதா அசரியரம் பரக்க தரூரீரம் இரம் கபம் பபவம்பம் இரம் கபம் பம்பம்பம். அந்த மந்திரவாதி அமாவாசை முடிகிற வரைக்கும் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் ஒரு மாதிரியான வலியில பாவம் துடிச்சுக்கிட்டு இருப்பா திவ்யா. அவளால கண்ணை கூட திறக்க முடியாது. அப்படி அந்த வலியால துடிச்சுக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவ நல்லா தூங்க ஆரம்பிக்கிறா. என்ன ஆச்சு சுப்பையா, ரொம்ப சீக்கிரமா வர சொன்னீங்க? நீங்க வந்து ஒரு முறை பாருங்க டாக்டர். திவ்யாவோட அப்பா பயந்து போய் டாக்டரை உள்ள கூட்டிட்டு போய் காட்டுறாரு. உள்ள திவ்யா பயந்த நிலையில ரொம்பவே பயந்து நின்னுக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அவளோட வயிறு வேற ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் நீங்க எல்லாருமே வெளிய போங்க அப்படின்னு சொல்லி திவ்யாவை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க, ராத்திரிக்கு ராத்திரி பொண்ணுக்கு என்னங்க இருக்கும்? டாக்டர் தான் பாத்துட்டு இருக்காங்க இல்லையா, நீ எதுக்கும் கவலைப்படாதமா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டாக்டர் வெளிய வராங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா டாக்டர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க நான் சொல்றத ரொம்ப தைரியமா கேளுங்க, பயப்படாதீங்க. உங்க பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. அத கேட்ட உடனே திவ்யாவோட அப்பா அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரூம்ல இருக்க திவ்யா கூட யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த குறிதோ மந்திரவாதி திவ்யாக்கு என்ன மருந்து கொடுத்தாரு? திவ்யாவை அவரு என்ன பண்ண போறாரு? அவரோட திட்டம் என்ன? For more horror stories, please subscribe our channel.